ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி சுரக்காய் வச்சு ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சுரக்காயை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அரிசி உளுந்து நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கேன். பழைய மாவு எங்கிட்ட இருக்குது. அதை இது கூட சேர்த்து தோசையாக வார்த்துக்கலாம். இப்போ சுரக்காய் கூட சீரகம் கொஞ்சம், உப்பு, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட அரிசி உளுந்து சேர்த்து தான் அரைச்சிருக்கிறேன். இது கூட பழைய மாவு இருந்தது, அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தோசையை வார்த்துக்கலாம். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு எண்ணெய் தடவி ஒரு கரண்டி மாவை ஊற்றி நல்லா ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கலாம். சுற்றி ஆயில் விட்டு மூடி வச்சு எப்பவும் தோசை வார்க்கிற மாதிரி தான் அதே மெத்தேடு தான். இந்த தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைகளை காயை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தோசை மாவில் சேர்த்து சுட்டு தரும்போது அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. இதுக்கு தேங்காய் சட்னி நல்லா ஆப்டாக இருக்கும்.